இன்னைக்கு என்னத்தை நான் கிண்டிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2.0 படம் எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் பக்சிராஜன் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். மனுஷங்க இங்கே உயிரோட இருக்கணும்னா பறவைகளும் இங்கே உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் பறவைகளை மட்டுமே சொல்றது பதிலாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனைசேஷன்ட்டையுமே நம்ம சொல்லலாம். பிகாஸ் எவ்ரி ஆர்கனிசம் ஹேஸ் தேர் ஓன் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் எர்த். அதுக்கு முன்னாடி ஆஸ் அ ஹியூமன் நாம் இந்த எர்த்தில் இருக்கணும்னா எர்த்து முதல்ல நல்லா இருக்கும். சரி, ஓகே. எர்த்து நல்லா இருக்கணும்னா அதுக்கு பல ஆர்கனிசம்ஸ் ஒத்துழைக்கும். ஆஸ் அ ஹியூமன் நாம் ஏதோ ஒரு வகையில் எர்த்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். அதே மாதிரியே இங்கே இருக்கக்கூடிய வேறு ஆர்கானிசம்ஸ் எர்த்தோம் எடுத்துக்கலாம். எர்த்தோமும் அதே மாதிரியே எர்த்துக்கு ஏதோ ஒரு வகையில் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஈவன் மைக்ரோப்ஸை கூட எடுத்துக்கலாம். சாயில் மைக்ரோ பாக்டீரியா இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களும் ஏதோ ஒரு வகையில் எர்த்துக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போது அவனும் நானும் ஒன்றா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எர்த்தோட பார்வைக்கு நாம் எல்லாருமே ஒன்று தான். நாம தான் ஒரு சர்டைன் கிளாசிஃபிகேஷனை பிரித்து வச்சுட்டு அது இதுன்னு நிறைய எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இதை எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஃப்ராக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ராக்ஸ் நேச்சுரல் ப்ரெடேட்டர் ஈகோ சிஸ்டமில் இல்லாமல் போயிடுச்சுன்னா இன்செக்டோட பாப்புலேஷன் அதிகமாகும். பிகாஸ் ஃப்ராக் இருந்தால் இன்செக்டோட பாப்புலேஷனை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இங்கே ஃப்ராக் இல்லை, இன்செக்டோட பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ அதிகமாகிறப்போ அதை தான் சாப்பிடும். நமக்கு வச்சிருக்கிற சாப்பாடை தான் சாப்பிடும். ஸோ சாப்பிட ஆரம்பிச்சிடும். அது சாப்பிட ஆரம்பிச்சுன்னா ஃபுட் கண்ட்ரோல் இருக்காது. ஸோ ஃபுட் டேமேஜ் ஆகிடும், ஈல்டு லாஸ் ஆகும். ஸோ நமக்கு சோறு கிடைக்காது. சரி, ஓகே. அப்போது இந்த இன்செக்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நேச்சராகவே ஒரு ப்ரெடேட்டர் இருக்குது. ஸோ நாம் ஏதோ ஒரு வகையில் ஃப்ராக் இல்லாமல் போகிறதுக்கும் ரீசனாக அமையிறோம். பீஸ் எடுத்துக்கலாம். பீஸும் சில கெமிக்கல்ஸ் அதோட பிரெயினை அட்டாக் பண்ணக்கூடிய நிறைய சைட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது பெஸ்டிசைட்ஸ். ஸோ இந்த பீஸ் இல்லைன்னா இது அதுக்கு மேலே பாலினேஷனே நடக்காது, ஃபெர்டிலைசேஷன் நடக்காது, ஃப்ரூட் செட் இருக்காது, கிரெயின் செட் இருக்காது, நமக்கு சோறு இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறப்போ பீஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதோட கான்ட்ரிபியூஷன் முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொன்னால் கேட்டலுக்கு டைக்ளோஃபெனாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிசனை நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த மெடிசன் இன்டெரக்டாக அதை ஃபீட் பண்ணக்கூடிய வல்ச்சர்ஸை அஃபெக்ட் பண்ணி அதோட பாப்புலேஷன் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ ரோட்டில் ஒரு மாடு செத்து கிடக்கு. அஃப்கோர்ஸ் ஏதோ ஒரு நாயோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஆர்கனிசமோ சாப்பிட ஆரம்பிச்சு. சப்போஸ் இப்போ ஒரு நாய் வந்து அதை சாப்பிட்டுருச்சுன்னா ராட்டானக்கூடிய மீட்டை மூலயமா ஏதோ ஒரு டிசீஸ் நாய்க்கு ஸ்ப்ரெட் ஆகும். அது எங்கே வரும்? திரும்ப நமக்கே தான் வரும். ஸோ எவ்ரி ஆர்கானிசம் இன் திஸ் வேர்ல்ட் ஹேஸ் அ கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் த எர்த். நம்மளோட லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா, நம்மளோட லைஃப் ஸ்டைல் மூலயமா இந்த ஃபுட் வெப் கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஃபுட் வெப்பில் ஏதோ ஒரு ஆர்கானிசம் இல்லாமல் போகுது. அந்த ஆர்கானிசம் இல்லாமல் போயிடுச்சுன்னா நேச்சரால் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முடியாது. நாம் மேபி ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணலாம், பட் அது எதுவோ இருக்காது. ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியாத அந்த இடம் வெற்றிடமாக இருக்கும். ஸோ அதை சார்ந்திருக்கக்கூடிய மற்ற ஆர்கானிசம் நாமளும் கூட இன்க்ளூட் ஆக வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே அஃபெக்ட் ஆகும். அஃபெக்ட் ஆனால் இந்த ஃபுட் வெப் மொத்தமாக கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சு. கொலாப்ஸ் ஆகிட்டாலே எர்த்தோட கண்டிஷன் என்னன்னு நமக்கே தெரியும். ஸோ இதில் முக்கியமான பவர்ஃபுல்லாக பீயிங்காக இருக்கக்கூடிய நாம பல மாடிஃபிகேஷன் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ அந்த நடக்கக்கூடிய மாடிஃபிகேஷன் சஸ்டைனபிளாக இருந்தால் நல்லது. இல்லாத பட்சம் மற்ற ஆர்கனிசமுக்கு டேமேஜ் தான், ஆனால் அதை விட நமக்கு இன்னும் பாதிப்பை தான் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சஸ்டைனபிளான வாழ்க்கை முறை இருந்துச்சுன்னா நாம் மட்டுமே நல்லா இருக்க போகிறது கிடையாது. நம்மளோட சேர்ந்து மற்ற ஆர்கனிசமும் நல்லா இருக்கும். மற்ற ஆர்கனிசம் நல்லா இருந்தால் அது கொடுக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் மூலயமா இப்போ இருக்கக்கூடிய இயர் இன்னும் க்ரீனாக மாறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. முடிஞ்ச அளவுக்கு சஸ்டைனபிலிட்டியாக இருக்கும். பிடிச்சா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க.